கேஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் வந்துட்டு தீல மாட்டியிருப்பா. ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிடும் அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்காண்டு. ஹீரோக்கு தெரிய போய் அங்கே தான் ஹீரோயின் இருக்கான்னு அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான். கரெக்டாக ஹீரோயினுக்கும் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஹீரோ வந்துட்டு கண்ணு முச்சு பாரு பியா பியா அப்படிங்குவானா. அவன் வந்துட்டு ஏன் சார் நீங்கள் எதுக்கு உள்ளார வந்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அங்கே நம்ம ஹீரோவும் போயிருக்கான், உள்ளார போய் காப்பாற்ற போயிருக்காண்டு. இவளுக்கா எதுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அவளை காப்பாற்ற போகிறாண்டு வீக் வந்து செம்ம காண்டாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு எப்படியே நெருப்புலேருந்து ஹீரோயின் வந்து வெளியே அழைச்சிட்டு வந்துடுவா. ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல இருக்கு. அப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வந்துட்டு மயக்க போட்டு விழுந்துருவா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அவர் ஆக்சிஜன் வந்துட்டு கிடைக்காம வந்துட்டு அந்த இதெல்லாம் சுவாச்சிருப்பாள். அப்போ வந்துட்டு அவளுக்கு மயக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் அழைச்சிட்டு போவான். அழைச்சிட்டு போயிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அட்மிட் பண்ணிகிட்டே வந்துடுவான். இங்கே இருக்கவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி அவன் அந்த ரூமுக்கு போயிருப்பா, யார் வந்து நம்ம லாக் போட்டிருப்பா, கண்டிப்பாக வந்துட்டு யாரும் லாக் போட்டிருக்காங்க, ஹீரோயின் வந்து நம்ம கேட்கணும், இல்லை நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அவளை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு எங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே. இதை கேட்டுமே வீக் வந்து பயம் வந்துடும். நாளைக்கு போயிட்டு கேட்டால் சப்போஸ் நம்ம பேர் வந்து அடி போட்டுறோமோ, அவன் நம்மளை பற்றி சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து பயமாக இருக்கும். இவ தானே லாக் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அவன் தான் அங்கே சேமையில் இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சுல்ல. லவர் தான் இங்கே வந்துட்டால. ஸோ என்ன பண்ணுவானா இவனை இங்கே வந்துடுவான். அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் எல்லாம் உண்மையாக சொல்வானா. அவங்க அம்மா பலர்னு அரைஞ்சிருவாங்க. என்ன நினச்சிட்ருக்கேன், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பெரிய எடுத்து போட்டு பொண்ணுங்க வந்து சமாச்சாரமே வேண்டாம், கண்டிப்பாக வந்து நீ தாண்டா ஹர்ட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்களா. அப்போ அவன் அடியே வாங்கிட்டு அப்படி தான் நிற்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வேன் வந்துடுவான். அடிக்காதீங்க ஆன்ட்டி, நாங்கள் 2 பேருமே ட்ரூவாக லவ் பண்ணுறோம், ப்ளீஸ் எங்கள் லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு இல்லைம்மா இதை நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும், உன்னோட பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் 2 பேருமே ரொம்ப கெஞ்சி நீங்கள் தான் எங்களை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளீஸ்மா எங்கள் லவ் வந்து எதிர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே கெஞ்சுவாங்க. அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் தானே, பசங்களோட சந்தோஷம் தான் அவங்களுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியுமே வேனை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 2 பேருமே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுவாங்க. இதுதான் வேனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு தயக்கம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இதாகிட்டா, பட் காலில் மட்டும் அடிபட்டிருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தவங்க 2 டேஸில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த என்ன பண்ணுவானா காலையில் கிளம்பி வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்க்க போயிருப்பான். சரி டாக்டர் வந்து என் ஃப்ரெண்டு டாக்டர் தானே ஓகேன்னு சொல்லிட்டு சரி பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன், வீட்டிலே வந்து கேட்டால் நான் தான் அந்த ரூமில் வந்துட்டு வச்சு பூட்டேன்னு சொல்ல போறியா அப்படின்னு மிரட்டுவாளாம். நான் ஏன் அதை சொல்ல போகிறேன், அதுதான் அதே மாதிரி இருந்துக்கோ, சைலண்ட்டாக இருந்துக்கோ, நான் தான் அந்த ரூமில் வச்சு சாத்தினது சொல்லக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு எல்லாரும் வந்துடுவாங்க வீட்டிலேருந்து. நீ எப்போ வந்த வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. என்னோட வேலை பார்க்குற பொண்ணு, எனக்கு கீழே வேலை பார்க்குற பொண்ணு, ஸோ அவளை நான் பார்க்காம இருக்க முடியும், அதான் காலையிலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாக்கெல்லாம் வந்து வணக்கம் வச்சுட்டு இருப்பாள். அவங்க கேட்பாங்க இங்கே பாருமா நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, எப்படி அந்த ரூம்குள்ளே போனேன், எப்படி வந்து லாக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி தீப்பு பற்றிச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்களா. இவன் என்ன சொல்லுவானா, இல்லை ஆண்டி நான் அந்த ரூமுக்கு ஏதோ திங்ஸ் எடுக்க போனேன், அப்படியே தெரியாமல் லாக் ஆகிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சி பூட்டிகிட்டு போயிட்டாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பான். பட் வந்து சித்தி வந்துட்டு இங்கே பாரு நாங்கள் இருக்கோம், நீ ஓப்பனாக வந்துட்டு உண்மையை சொல்லலாம், யாருக்கும் நீ பயப்படணும் அவசியம் கிடையாது, ஸோ நீ உண்மையை சொல்லு, யாராச்சும் உன்னை வச்சு லாக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து திருப்பி ஹீரோ அம்மா கேட்பாங்களா. ஹீரோக்கு கடுப்பாயிடும். ஏம்மா இதே கேட்குறீங்க, அவள் என்ன சின்ன பிள்ளையா, அவளை வச்சு லாக் பண்ணுறதுக்கு சுற்றி யார் அவளுக்கு என்மை இருக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ வந்துட்டு யாரோ அவளுக்கு பிடிச்சி வேடிக்கை உள்ள தள்ளி லாக் பண்ண மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒன்றுமே புரிஞ்சுக்காம அவன் வந்துட்டு பேசுவானா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வெளியே வந்துடுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஹீரோட அம்மாவும் சித்தியும். ஹீரோயின் வந்துட்டு உண்மையை சொல்கிற மாதிரி தெரில, இது கண்டிப்பாக வந்துட்டு வீதா பண்ணியிருப்பா, அவள் ஏன் இந்த அளவுக்கு வீக் பயப்படுறான்னு தெரில, எப்படியாச்சும் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு உண்மையை பேசுனா மட்டும்தான் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இந்த அளவுக்கு ஏன் இப்படி இருக்கா, இவ ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே, வீக் வந்துட்டு அவளை வந்து ராயல்ட்டியாக இருக்கணுமா என்ன, அதுக்கு அந்த பொண்ணு ஒர்த்தே கிடையாது. சித்திமே கோவத்தோட வந்துட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த ரூமில் இருப்பானா. அப்போ வந்து ஹீரோன்ட்ட கேட்பான், என்ன எல்லாரும் வந்துட்டு மாற்றி வந்து உங்ககிட்ட நீ அப்படி லாக் பண்ணிட்டியா அப்படி வந்து பேசுகிறாங்க, நீ வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு அட்டென்ஷன் சிக் பண்ணுறதா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆஷா வந்து பேசுவானா. அப்போ ஹீரோன் கேட்பான், ஏன் மோன்சார் என்னை வந்துட்டு காப்பாற்றினீங்க, ஏன் இதுக்கு அது காப்பாற்றமே இருக்கலாம்ல, நீங்கள் அந்தளவுக்கு என்ன வெறுக்கிறீங்கன்னா உங்கள் உயிரை பணியை வச்சு எது காப்பாற்றுறீங்க, பேசாமல் சாகட்டும்னு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பா. ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆகும் பேச நான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில் வந்து நான் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அது கிடையாது, நீங்களும் வீயும் சேரணும் தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லுவான், நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கல தான், ஆனால் என்னோட என் மனசில் கொஞ்சமாச்சும் பழையமோ இருக்கானே, ஸோ அதனால தான் வந்துட்டு நான் காப்பாற்றினேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் வந்துடுவான்.
ஓகே நம்ம கிளம்பலாமா, அத்தையும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க, நம்மள வந்துட்டு ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவா ஹீரோவை. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு பாங் வந்திருப்பாரு, ஹீரோயினை பார்க்க தான் வந்திருப்பாரு. அப்போ வந்துட்டு ஹீரோ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நேற்று நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கும் போது இவனுக்கு அப்படியா ஆண்டி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணி பேசுவான். அப்போ வந்து கேட்பாங்க, ஏப்பா உனக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஹீரோயின் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, சொல்லப்போனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி நல்ல விதமாக தான் வந்துட்டு பாங்க வந்து பேசுவான். அப்படியே பேசி இருக்கும்போது அப்படியே வெளியே வருவானா, அப்போ கரெக்டாக இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. அப்போ வந்துட்டு இவ பாப்பா பாங்க நீங்களா அப்படின்ட்டு, நான் வந்துட்டு பியாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு பாங்க வந்து சொல்வார். அப்போ வந்துட்டு அத்தை கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வீயும் ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே வீக் வந்துட்டு பயம் வந்துடும். தெரியும் ஆல்ரெடி, நான் சாய்மையில் வந்துட்டு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு எதுக்கு இந்த பையன் இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா, ஏன்டா அப்படி பேசுகிற, பியாவும் அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோட ஃபேஸ் அப்படியே மாறும். அவனுக்கு என்னன்னு தெரியல, பாங்கோட ஹீரோயின் தேரக்கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பில் இருக்கும்போது இது தெரிஞ்சுட்டு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 2 பேரும் நல்ல கப்பல், சொல்லப்போனால் அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாங்க பற்றி பேசுவாங்களா. ஹீரோக்கா கடுப்பாயிட்டு இருக்கும், இந்த பக்கம் வீக்குமே கடுப்பாயிட்டு இருக்கும். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு இவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுமே அவள் கடுப்பாயிட்டு இருக்கும். ஹீரோ வந்துட்டு என்னடா இது இப்படி சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான்னு சொல்லிட்டு அந்த கோவம். அதுக்கப்புறம் அத்தையை கூப்பிட்டு கேட்பாங்க, ஏமா உனக்கு வந்துட்டு பாங்க ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. சான்மையில வந்து தெரியும், அது வந்துட்டு ஹீரோயின் மூலியமா தான் தெரியும், அவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோயினுக்கு இதே வேலை, அப்பப்போ ஒரு பையன் கூட வந்து டேட் பண்ணிட்டு இருப்பா, இப்போ அந்த வில்லேஜ் பணக்காரன் கூட வந்து டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனை பார்த்து அப்படி தெரியலையம்மா, அவன் என்கிட்ட பேசின வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டு தான் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு நல்லா மூக்க உடச்சு விட்டுருவாங்க. கீழே வந்துட்டு கத்துவா, தாய் கலவி உனக்கு இருக்கு, எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. இதை வந்துட்டு அந்த வேலைக்கார பொண்ணு வந்து பாத்துரும். அதுக்கப்புறம் வாயை பொத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன பண்ணுவானா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏன்னா அவன் வந்துட்டு பாங்க வந்து நெக்ஸ்ட் ஹீரோயின் தானே பார்க்க போறான்னு சொன்னான். ஸோ அவன் வந்து கோவத்தோட என்ன பண்றானா, என்ன நடக்குதுன்னு தெரியல போவான்னு சொல்லிட்டு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் வந்துட்டு வெளியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோனை வந்துட்டு ஒரு கைத்தாங்களா வந்துட்டு பிடிச்சி அழைச்சிட்டு வெளியே போயிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு பார்த்துருவான் ஹீரோ, பார்த்துட்டு கோமா அப்படின்னு நிற்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டே போறாங்க. அப்போ வந்துட்டு இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான், இந்த மாதிரி உன்னை யார் அந்த ரூம்ல வந்து லாக் பண்ணா, கண்டிப்பா வீதா பண்ணியிருப்பா, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இல்லை அவங்க ஏன் அப்படி பண்ண போறாங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்துட்டு அவ போய் சொல்வாளா, எனக்கு வீயை பத்தி நல்லாவே தெரியும், எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது, மோனுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ இதோட வெளிப்பாடு தான் வீ வந்து உன்னை அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணியிருக்கா, ரைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடான். என்ன சார் சொல்றீங்க, அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிப்பான். இல்லை எனக்கு நல்லாவே தெரியுது, மோனோட கண்ணு நல்லா தெரியுது, உண்மையில வந்து ஒரு பொசிஷன்ஸ் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லுவான். சேச்சா அப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது, இல்லை நீ வந்துட்டு போய் சொல்ற, உனக்கும் அவன் மேலே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். மீறி வந்துட்டு அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தடுமாற மாதிரி போயிடுவான். அப்புறம் வந்து இவனே பிடிச்சிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கை தங்களாக வந்துட்டு அழைச்சிட்டு வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஆப்போசிட்ல வந்துடுவான். என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு ரூம்ல தான் ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்போ வந்துட்டு பாங்க சொல்வாரு, இந்த மாதிரி ரூம்லேயே இருந்தால் ஒரு மாதிரி காத்தோட்டம் இல்லாமல் இருக்கா, ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி வந்தோம், அப்படியா அதெல்லாம் அழைச்சிட்டு போய்க்கிறேன், இவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான், ஸோ நான் தான் வந்துட்டு கார்டியன், நானே வந்துட்டு அழைச்சிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்ப்லாம் தேவையில்லை அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அப்படி இந்த கோவத்தோடையே அப்படியே ஹீரோயின் வந்து தூக்கிட்டு போவானா. இதெல்லாம் பார்க்குற பாங்குக்கும் தெரியுது இவனுக்கும் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ரூமில் போய் விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே ஆஷா எப்போது மாதிரி பேசுவானே, எப்படியும் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறல, ஸோ இதுக்காக தான் நீனே போய் அந்த ரூமில் லாக் பண்ணிக்கிட்டியா, உன்னை எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்ட்டு நீயே வந்துட்டு நீ பற்ற வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். உனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் அவ்வளோ கெட்டவெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அப்படி தான் நீ நடந்துக்கலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, அவன் உன்னை பார்க்க வந்திருக்கான், அப்புறம் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். நீ எல்லாம் நாடகம் நீயாக தான் நடத்துகிறேன், அந்த ரூமில் போயிட்டு நீனே லாக் பண்ணிக்கிட்டு நீயே தீ வச்சுக்கிட்ட, அப்போ தானே எல்லாரோட அட்டென்ஷனும் உன்கிட்ட கிடைக்கும், பாரு எல்லாரும் உன்னை வந்து பார்க்குறாங்க, உனக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, அதானே உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பேசுவானா. இதெல்லாம் கேட்குற பாங்க் வந்துட்டு, என்ன நீங்கள் மோன் இப்படி பேசுகிறீங்க ஹீரோயினை பார்த்து, பியா ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் ஃபஸ்ட்டு பிளைண்டாக நீ எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சத்தம் போட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டு பேசுறது ஹீரோயின் வந்து எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துப்பாளா, நீ வந்து கிளம்பலாம் சார் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவானா, முடியாது, அப்புறம் இன்னொருத்தனை
நீ கால் பண்ணி கூப்பிடுவ, நீ ஒருத்தனா கூப்பிட்டு டேட் பண்ணிட்டு இருப்ப, என்னால் வந்துட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துருப்பான். ஹீரோயினுக்கா ஒன்று நம்ம நம்பணும், இல்லைன்னா தொல்லை பண்ணாமல் இருக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா அவளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகி அழைச்சிட்டு வரும்போது ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ், அந்த இடத்துல காப்பாற்றினதுக்கும் இப்போ அழைச்சிட்டு வந்ததுக்கும் சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவாளா. ஹீரோ வந்துட்டு ரொம்ப பண்ணாத, அது வந்து ஒரு கருணை பேரில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன், இப்போ உன்னை அழைச்சிட்டு வந்தது எங்கள் அம்மா உனக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, ஸோ அதனால் மட்டும்தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உன் மேலே நிறைய ஜிஸ்டி இருக்குமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாமி படம் போட்ட ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு செயின் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதோ கோல்டு செயினாக இருக்கும், அவள் வந்து கழுத்துலேயே போட்டுடுவாங்களா. இதை பார்க்குற வீக் வந்துட்டு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்கும், என்ன நம்ம இந்த வீட்டு மருமகளாக போகிறோம், நம்மளுக்கு எதுவுமே ப்ரெசென்ட் பண்ணதே கிடையாது, வேலைக்காரிக்கெல்லாம் வந்துட்டு செயின் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு கோவத்தோடையே போவான். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு வி கோச்சிக்காத வீன்னு சொல்லிட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ என்ன பண்ணுவான்னா பின்னாடியே போவான். இதை பார்க்குறவங்க வந்துட்டு நீ கோச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு எல்லாமே தெரியுது, வியோட அசைவு எல்லாமே தெரியுது. கோச்சிட்டே என்ன பண்ணுவானா ரூமுக்கு வந்துடுவா. பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கால் வரும், அவன் அந்த வில்லேஜ் போயிருக்கான், அவன் தான் வந்து கால் பண்ணுவான். ஹலோ பொண்டாட்டி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவன் பதட்டமாயிடுவான். என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ எதுக்கு கால் பண்ணுறாண்டு, என்ன என்கிட்டே வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறியா, நான் எப்பவும் வீட்டுக்கு வந்தாலும் அந்த வேலைக்கார பொண்ணை வச்சுட்டு நீ மீட் பண்ணாமல் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நீ ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிற ஹோட்டலுக்கு நீ வரணும், நீ சப்போஸ் வரலன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிவிடுவான். இவன் வந்து பிளான் போடுவான், பேசாமல் நம்ம போகிறதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அமுச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு இவன் பின்னாடி வந்துட்டு கதை கட்டி விட்டுடலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணி என்ன பண்ணுவான்னா ஹீரோயினை கூப்பிட்டு அவனுக்கு எனக்கும் ஒரு பணம் தகராறு இருக்குது, இந்த அமௌண்ட்டை போய் அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு அந்த பணத்தை வந்து கொடுப்பான். ஹீரோயின் வந்துட்டு எப்போ போகணும் எங்கே போகணும்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி ஹோட்டல் அதுவும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தான் போகணும் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்துட்டு இல்லை அது சரிப்பட்டு வராதேம்மா அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாள். நீ எனக்கு தானே வேலைக்காரி, ஸோ நான் சொன்னதை வந்துட்டு செய் அப்படின்னு வந்து கோவத்தில் சொல்லுவாள். அப்புறம் அவளுக்கு வேறு வழியே இல்லை, அவன் என்ன பண்ணுவான்னா சரி நைட்டோ யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுவான்னா அந்த ஹோட்டலுக்கு பார்ப்பான். ஸோ தெரியாமலும் போயிடுவாள். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே ஹீரோயின் தான் கதை ஸ்டோரி புக் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாள், நாவல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாள். ஸோ ஹீரோயினை வந்து பார்க்க வரும்போது இவன் என்ன சொல்வானா நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு வந்து சொல்லுவாளா. ஏன் என்னாச்சு, நான் ஹீரோயினே வழக்கம் போல் அவகிட்டே நான் ஹீரோயின்டே புக்கு படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை பேர் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் தான் இல்லையே பியா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. பியா வந்துட்டு அந்த வில்லேஜ் பாயை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி அவங்க கூட வந்துட்டு இப்படி அடிக்கடி அவன் நைட்டில் போய் மீட் பண்ணுவான், இதெல்லாம் வந்து அவள் சகிச்சோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது இவங்க அம்மா நம்ப மாட்டாங்க. பட் ஹீரோ அப்படியே மடப்பையில் அவன் அப்படியே நம்பிடுவான். அப்படியே கோவம் உனக்கு அப்படியே உச்சியில் ஏறும். இப்படி தான் சென்னையில் இருக்கும் போதும் அடிக்கடி யாராச்சும் போய் மீட் பண்ணுறதுக்கு நைட்டு போயிடுவான் அப்படின்னு நான் தான் சமாளிப்பேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவான். ஹீரோக்கா கடுப்பாக இருக்கும், இவன் என்ன மாதிரி பொண்ணு அது ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கா ஒருத்தனை பார்க்கறதுக்கு, ரொம்ப தைரியம் தான் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வீட்டில் இருக்கவே முடியாது. அவன் வந்துட்டு அவன் எங்கே போயிருப்பான் அந்த ஹோட்டல் போய் சொல்லியிருப்பான்ல, ஸோ அந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவானா ரெடியாகி கிளம்பி போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா அவனை வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து நடந்தே வந்திருப்பான். நடந்தே வந்து அந்த ஹோட்டலுக்கு வருவான். இவன் என்ன பண்ணுவானா காரில் வந்தனால அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்துடுவான். ஹீரோ வந்து உள்ளார வந்துட்டு பார்த்துருவான். அப்போது இந்த இடத்துல இந்த வில்லேஜ் பாயை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா ஃபுல்லாக ஏதோ ஒரு மருந்து வச்சிருக்கான், அவன் வந்து மயக்க மருந்து ஜூஸில் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கான். வீ வந்ததுக்கப்புறம் இவன் டோர் ஓப்பன் பண்ணால் வெளியே நிற்கிறது நம்ம ஹீரோயினை பற்றி இவனுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஹீரோக்கா அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டான். இப்போது இந்த வில்லேஜ் பாயோட பேரை சொல்லி அவரோட ரூம் எந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க ரிசப்ஷனில் இருக்கவங்க இல்லை நாங்கள் வந்து எங்களோட கஸ்டமரோட இது எதுவுமே சொல்ல மாட்டோம், கிளைண்ட்டோட எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவா ஒவ்வொரு ரூமாக சர்ச் பண்ணுறான். இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டே இருந்தால் வந்துட்டு பாடி கால்லாம் பார்ப்பாங்கல்ல, என்ன நீ வந்துட்டு அங்கே இருக்க கஸ்டமருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வெளியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா இவன் உள்ளார வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு தான் பேசுகிறான். என்ன எங்கே அவன் முதலாளிமா வராமல் ஒன்று அமுச்சு விட்ருக்காளா அப்படிங்கும்போது ஆமாம் உங்களுக்கு ஏதோ பணம் தேவைப்படுதா மேம், இதாங்க இந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கும்போது பணமா நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இல்லை அவள் வந்து உன்னை மாட்டி விட்டதுக்காக என்கிட்ட அமுச்சு விட்ருக்கா, நான் பணம்லாம் கேட்கலங்கும் போது இல்லை போய் சொல்லாதீங்க எங்கள் மேடம் சொன்னாங்க உங்களுக்கு பணம் தேவைப்படுதுண்டு, ஸோ அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு அந்த பணத்தை வந்து கொடுப்பாலாம். இவன் வந்துட்டு யார் வீ வந்து எனக்கு பணம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கிழிக்கும் போது அந்த ஒரு கவர் மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பணமே இருக்காது ஜஸ்ட் பேப்பராக தான் இருக்கும். நல்லா ஏமா பார்க்க அப்பாவி மாதிரி இருக்க இப்படி ஏமாறுறேன், சரி நான் ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்குறான். ஆனால் இந்த ஜூஸில் அவன் எதுவுமே கலக்கலாம் இல்லை. அப்புறம் வந்துட்டு வீ வந்து உன்னை வந்து ட்ராப் பண்ணி தான் இங்கே அனுப்பிச்சிருக்கா, ஒன்றா நீ நினைக்கிற அளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாது, ஸோ நானும் வந்துட்டு எனக்குமே உன்னை மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணுலாம் டச் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா வீக்கு நான் கால் பண்ணுறேன் நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு வீக்கு வந்து கால் பண்ணுறான். வீ என்ன சொல்கிறான்னா நான் ஒன்று தானே கூப்பிட்டேன், நீனா உன்னோட வேலைக்காரி அனுப்பிச்சி வச்சிருக்கும் போது அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, அவள் வெர்ஜன்கள் கூட, நீ என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறியோ அதை நீ அவகிட்ட பண்ணிக்கோ,
பிடிச்சா வச்சுக்கோ, பிடிக்கலன்னா வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடு, மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஆசைக்கு வச்சுக்கோங்கிற மாதிரி பேசுவாளா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு காதில் வாங்கிடுவா. பார்த்தல அவள் வந்துட்டு உன்னை பிளான் போட்டு தான் அனுப்பிச்சிருக்கா, நீ என்னம்மா இன்னும் இந்த காலத்தில் வந்துட்டு வீ மாதிரி பொண்ணெல்லாம் நம்பிட்டு இருக்கேன். என்னோட ஆசை நல்ல பொண்ணுங்கள்லாம் நான் சீண்டவே மாட்டேன். யார் என்னை டேட் பண்ணிட்டு ஏமாத்துறாங்களோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட சாய்ஸ் நீ இல்லை, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவான். ஹீரோ என்ன விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாளா. ஹீரோ வந்துட்டு பார்த்துருவான். பார்த்துட்டு மூணு சார் நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா, இந்த நேரத்தில் ஹோட்டலுக்கு நீ எதுக்கு இங்கே வர, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. இவளால சொல்ல முடியுமா, வியை போட்டு விடுவாள. முதலாளியம்மாவை மாட்டி விட மாட்டா, அவள் அப்படியே அமைதியா நிற்பா. ஹீரோ வந்துட்டு நீ எதுவுமே சொல்ல மாட்டியா, எப்பதான் நீ வந்துட்டு உண்மையை சொல்வேன், ஏதோ ஒரு விஷயம் உன்கிட்ட வந்து சீக்கிரட்டா இருக்கு, எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் உன்னை பார்க்க வரானுங்க, என்ன நீ யாராச்சும் பார்க்க போற, என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி என்னை விடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு இவனை அப்படி நடந்து போயிட்டு இருப்பா. ஹீரோவா சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்து வந்துட்டு இருப்பானா. அதுக்குள்ள 4 ரவுடி பசங்க நம்ம ஹீரோயினை வந்து சுத்து போட்டுருவானுங்க. வந்து ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறதுக்காக வருவானா. கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. 4-5 பேரை ஹீரோவால் அடிக்க முடியுமா. ஸோ பாதியிலே தப்பிச்சுருவாங்க. அதில் வந்துட்டு ஒருத்தன் லைட்டாக வந்து கத்தி வச்சு ஹீரோ வயிற்றுக்கிட்ட லைட்டாக கிழிச்சிடுவான். அது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ஆழமாக போயிருக்காது. பட் இருந்தாலும் வலி உயிரே போகும். 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீடு கட்டிகிட்டே இருக்க அந்த பாதிலே நின்ற இடம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பூந்துருவாங்க, மறைஞ்சிப்பாங்க. ஹீரோக்கு வலிக்கும். ஹீரோ என்ன பண்ணுவான்னா சார் நான் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன், ரத்தம் போகாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ கையை வச்சு இது பண்ணி பார்ப்பா. அதுக்கப்புறம் ஷர்ட்டை வச்சு அமுக்கி பார்ப்பான், எல்லாம் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அந்த வழியில் கூட ஹீரோ வந்து கேட்பான், சொல்லு நீ எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போனேன், அந்த வில்லேஜ் பாய் வந்துட்டு பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹீரோ வந்து கேட்பான். இவன் உண்மையை சொல்வாளா, அவன் வந்துட்டு அமைதியாகவே இருப்பான். நீ அமைதியாக இருந்தா நான் வந்துட்டு என்னன்னு எடுத்துக்க, அப்போது நீ வந்துட்டு தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பானா. அப்போ வந்துட்டு எனக்கு வந்து கோவம் வரும். 3 சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்களாங்கும்போது அப்போ உண்மையை சொல்லு, நீ எதுக்கு அங்கே போனேன், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பான். உடனே அவன் வந்துட்டு அமைதியாகவே இருப்பாளா. அவள் எதுவுமே ஆன்சரே பண்ண மாட்டான். அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிக்கும், உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, நம்ம வந்துட்டு நான் வெளியே போகிறேன், வெளியே போயிட்டு யாராச்சும் இருக்காங்கன்னா நான் பார்க்குறேன், ஹெல்ப்புக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்து வெளியே போவான். ஹீரோ வந்துட்டு இல்லை வேண்டாம், திருப்பி வெளியே போயிட்டு அவன்கிட்ட மாட்டிக்காது அப்படின்னு. அவன் வந்துட்டு சப்போஸ் அவனை பார்த்துட்டானோன்னா இவனும் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லை, ஸோ நீ இங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உட்கார வச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா வேறு இடத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ச்சு மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீக் வந்து தெரியாது ஹீரோ வந்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு. அவள் வந்து இனிமேல் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிட்டு தான் இருக்கா. அவங்க ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து பயமாக இருக்குது, ஹீரோயின் வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, தன்னோட பையனும் வந்து தேட போயிருக்கும், கண்டிப்பாக வந்து அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு சித்தியும் அத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பழைய பாய் இருக்கும், அதை வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு வெறிக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு படுக்க போட்டிருப்பான். ஹீரோக்கு வந்துட்டு ஜில்லுன்னு இருக்கும் உடம்பு, ஜோர் அடிக்க போதா என்னன்னு தெரியல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் திருப்பி சார் நான் வந்துட்டு யாராச்சும் இருக்காங்கன்னா பார்க்க போகிறேனே அப்படின்ட்டு திருப்பி வந்துட்டு எந்திரிப்பாளா. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உட்கார வச்சிருவான். அதுக்கப்புறம் கேட்பான், இங்கே பாருப்பியா, உன்னை எனக்கு சின்ன வயசில் தெரியும், நான் உன்ட்ட ஓப்பனாகவே கேட்குறேன், சொல்லு என்ன வந்து சீக்கிரட் உனக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு இவன் கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஸோ அவன் உன்னை டச் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் எதுக்கு அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கீங்க, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலுமே ஹீரோவால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னடா இவன் வாயிலேருந்து ஒரு உண்மையும் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அவனுக்கு கோவமாக தான் இருக்கும். அப்படியே அவங்க தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ தூங்கிட்டு இருப்பாளா. ஹீரோ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுந்திரிப்பான், ஏஞ்சி பார்ப்பான், பியா அப்படின்னு கூப்பிடுவானா. டக்குனு ஏஞ்சி பார்ப்பான். அப்படியே 2 பேர் ஃபேஸும் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். ஓகே நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம், கண்டிப்பாக அவனை இவ்வளோ தூரம் இருக்க மாட்டானுங்க, கிளம்பி போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏஞ்சி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வீக்கு தெரியுது ஹீரோ வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல அப்படின்னு வந்துட்டு இப்போ தான் வீக்கு தெரியுது. இதை கேட்டுமே இவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க, ஹீரோ வந்து தேட போயினா, அப்போ இங்கே என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுவாளா. ஹீரோ வந்துட்டு எல்லாரும் அழைச்சிட்டு வருவாங்க, என்னம்மா ஆச்சுன்ட்டு. ஆனால் வீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன், நீ அந்த வில்லேஜ் பாய் கூட வந்து ஸ்டே பண்ணி தானே வந்திருக்கேன், நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு வீட்டுக்கு வரலன்னா என்ன அர்த்தம், நீ அவன் கூட தானே ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிப்பாளா. அது இல்லாமல் எடுத்துனுமே அடிக்க போவாளா. கரெக்டாக அதுக்கு டாக்டரும் ஹீரோவும் வந்துடுவாங்க. இல்லை நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் வந்துட்டு அங்கே கிடையாது, என் கூட தான் இருந்தா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். அவங்க அம்மா வந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ தான் டாக்டர் வந்துட்டு அடிப்பட்டது நடந்த செய்திலாம் சொன்னதுக்கப்புறம் ஹீரோ அம்மா வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. இல்லைம்மா அந்தளவுக்கு பெரிய காயம் கிடையாது, ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நைட்டெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு கூட தான் இருந்தா அப்படின்னா அவன் யதார்த்தமாக சொல்ல வீக் வந்துட்டு கோவம் வரும். அவங்க அம்மா இதான் பிளான் நினச்சிக்கிட்டு ஓ அப்போ 2 பேரும் நைட்டு ஃபுல்லாக ஒன்றா தான் இருந்திருக்கீங்க, இப்போது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது, ஆனால் இவங்க அம்மாவை பில்டப் பண்ணுறாங்க.
இப்போது ஹீரோனை வந்துட்டு யார் கல்யாணம் பண்ணிப்பா, நீ தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கும் போது ஆமாடா ஒரு பொண்ணு கூட நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்க, அவளை வந்துட்டு யார் கல்யாணம் பண்ணிப்பா, இதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கணும், பியாவை நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா. இதை பார்த்துட்டு வி வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். அதாம்மா நீ இதுக்கப்புறம் நீ தள்ளிதாம்மா போய் ஆகணும், அவங்க 2 பேருக்குள்ள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்டுமே வி வந்துட்டு கத்த ஆரம்பிப்பான். என்ன நடக்குதுமோ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். அந்த இடத்த விட்டே ஓடுவாளாம். இவன் தான் வந்துட்டு கன்சல்ட் பண்ணுவான். இங்கே பாரு அப்பெல்லாம் ஒன்று கிடையாது, இங்கே பாரு வி நான் எந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணியிருக்க தெரியுமா, அந்த 8 வருஷம் நான் உன்னிட்டு பிரிஞ்சப்போ நீ அந்த லெட்டர் மூலயமா எனக்கு எந்த அளவுக்கு லவ் கொடுத்துருக்க தெரியுமா, அந்த நினைவுகளை என்னால் மறக்கவே முடியாது, நம்மளுக்குள்ளே இருந்த ஹாப்பினஸ்ஸே எவ்வளோ தெரியுமா, எப்படி என்னை பிரிச்சு முடிஞ்சிடுமான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அந்த லெட்டர்லேருந்து இவன் அனுப்பிச்ச மாதிரி வந்துட்டு பேசுகிறான். உண்மை தெரிகிறப்ப தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி முடியாதம்மா, இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கவும் இல்லை, நீங்கள் தப்பான டிசிஷன் எடுக்கிறீங்கும் போது அவங்க அம்மா முடியாது, நீங்கள் 2 பேர் நைட்டு ஃபுல்லாக ஒன்றா இருந்திருக்கீங்க, ஸோ வந்துட்டு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. உனக்கு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் கூட இருந்தேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். அவங்க அம்மா அதை கண்டுக்க மாட்டாங்க, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறான். ஹீரோக்கா செம காண்டம் சொல்லி நிற்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ரூமுக்கு போகலாம். அதை வந்து பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அம்மா நீ என்ன போல தான் மயக்கி வச்சிருக்கேன்னு தெரில, எங்கள் அம்மா ஆவுனா பியா நிற்கிறாங்க, நீ சொல்ல வேண்டியதானே நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்கல ஆண்டி, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிங்க போய் சொல்ல வேண்டியதானே, அப்படியே அமைதியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோப்படுவான். உடனே இவ சொல்லுவா, இல்லை மோன் சார் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஆண்டி கிட்ட, எனக்கும் வந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அந்த இது மோட்டிவ்லாம் கிடையாது, எனக்கு வியும் உங்களே பிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு வந்து ஹீரோன்னு சொல்லுவான். ஹீரோவும் ஓகே ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறான். அதுக்கப்புறம் வாழ்ந்துட்டே உட்காந்துருப்பான். மோகன் சாருக்கு வந்து நம்ம சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. அப்போ கரெக்டாக அவி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கடி, நீ இந்த வீட்டும் வேலைக்காரி விட்டா என்னோட இடத்துக்கே நீ ஆசைப்படுற போலன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவா. இவன் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவ கேட்கவே மாட்டேன். திருப்பி ஹீரோயின் வந்துட்டு அடிச்சுட்டு தான் போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா பாங் வந்துட்டு அவன் ரிங் எடுத்து வச்சுட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். சரி நம்ம வாட்டுக்கு தான் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவான். அவங்க ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுமே அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட பாஸ்ட் லவ்வை பற்றி அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கான ஒரு பையன் அவங்ககிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்தமாதிரி என்னால் பாங்க வந்துட்டு மறக்க முடியல, அவரை நான் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அவன் புரிஞ்சுக்க கவலையப்படாதீங்க, உங்கள் 2 பேர் லவ் வந்துட்டு கண்டிப்பாக சேரும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பானா. இப்படி இவங்க ஹோட்டலில் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது தூரமாக வந்துட்டு பாங் பார்த்துட்டு தப்பாகவே நினச்சிக்கிறான். சரி அவன் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டா போல், நம்ம ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படின்ட்டு அவன் அந்த பிளேஸை விட்டு போவானா. அப்போ கரெக்டாக வந்துட்டு வாட்டை வந்து பார்த்துருவாங்க. பாங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறதுக்காக போவாங்க. இவன் காதில் வாங்கிட்டானா வாங்கலேன்னு தெரியல, அவன் காரை எடுத்து போயிடுவானா. இவங்க பின்னாலே வந்துட்டு துரத்திட்டு போகும்போது கால் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. பாங்க என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு அவன் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த வில்லேஜ்காரன் ஹீரோயின் பக்கம் வந்திருப்பான். வியை பற்றி உண்மையை சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியல. பட் ஹீரோயின் தான் என்ன பண்ணுறான்னா, வியை வந்துட்டு பக்கம் வந்திருக்கீங்களா, இஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இவன் திருந்துற மாதிரி தெரியலங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.